Day 22 of digital marketing. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் கீவேர்ட் பை யூசர் இன்டென்ட் பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல டைப்ஸ் ஆஃப் கீவேர்ட் பை லென்த்னு பார்த்திருந்தோம். அதாவது ஒரு லென்த்தை வச்சு எப்படிலாம் கீவேர்டை கிளாஸிஃபை பண்றாங்கன்னு. இந்த வீடியோல அதே கீவேர்டை எப்படி ஒரு யூசரோட இன்டென்ட் வச்சு அவங்க கிளாஸிஃபை பண்றாங்கன்னு சொல்லி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் டைப் தான் நேவிகேஷனல் கீவேர்ட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு யூசர் வந்துட்டு ஆல்ரெடி அந்த ப்ராடக்ட் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அந்த வெப்சைட்டையோ ஒரு பேஜஸையோ அவங்க ஆக்சஸ் பண்ணுறப்ப சர்ச் பண்ணுறதா அந்த நேவிகேஷனல் கீவேர்டுங்கிற ஒரு டைப்லேயே வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுங்க ஃபேஸ்புக் லாகின், அமேசான் ஹோம் பேஜ், இந்த மாதிரி ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் வெப்சைட் ஆர் பேஜஸ் பற்றி தெரிஞ்சிருக்கு. அதை ரிசர்ச் பண்ணுறதா இந்த இதெல்லாம் நேவிகேஷனல் ரிசர்ச்ங்கிறதுல உள்ள வருங்க. இதுலேயே செகண்ட் டைப்பாக இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட்னு சொல்லுவாங்க. இதில் அந்த யூசருக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தான் வராங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி எதுவுமே தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லை வாட் இஸ் ஏஐ, ஒரு இன்ஃபர்மேஷனல் ரிசர்ச்சாக வச்சு அவங்க சர்ச் பண்ணுறதா இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம தேர்ட் டைப் என்ன பார்க்க போகிறோம்னா டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்னு சொல்லுவாங்க. இதில் யூசர் வந்துட்டு ஒரு பர்ச்சேஸ் ஆல்மோஸ்ட் அவங்க வந்துட்டு ரெடி டு மேக் பர்ச்சேஸ் அந்த கண்டிஷனில் தாங்க இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளோட என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா டவுன்லோட் இ புக்கு, பை ஐஃபோன் 14, இந்த மாதிரி ஒரு பர்ச்சேஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணுற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி சர்ச்சஸ் ஃபுல்லாக அவங்க டிரான்சாக்ஷனல் கீவேர்டுங்கிற ஒரு கேட்டகரியில் வச்சிருப்பாங்க. நம்பர் 4 என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கமர்ஷியல் கீவேர்ட்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு ஒரு யூசர் வந்துட்டு ஒரு கம்பேரிசன் ஸ்டேஜஸ்லேயே இருப்பாங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்ப்போமே, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸில் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபோன் ஃபார் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லி இருக்கு. இதில் வந்துட்டு பெஸ்ட் ஃபோன்லாம் ஒரு நிறைய லிஸ்ட் வரும்ல. இதில் ஒரு கம்பேரிசன் ஸ்டேஜில் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பர்ச்சேஸுக்கு போகலாங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சஸ் இருக்குங்க. இதுதான் வந்துட்டு கமர்ஷியல் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 4 தான் வந்துட்டு ஒரு யூசரோட இன்டென்ட்டை வச்சு 4 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுமா யூனிவர்க் ஸ்கூல் அட்டாக்கை ஃபாலோ பண்ணுங்க.